ஸ்ரீ குருச்சரணம். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகளின் ஆச்சாரியாளின் வரலாறில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 25வது ஆச்சாரியாளான ஸ்ரீ சச்சிதானந்த கணேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர்கள் ஒரு சித்த குருவாக இருந்திருந்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் அந்தன மரபினரை சேர்ந்தவர். இவருடைய ஊர் ஸ்ரீமுஷ்ணம். கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் இவருடைய பூர்வாசிரம தந்தையானர். இவருடைய பூர்வாசிரம பெயர் சிவ சாம்பர். இவர் பாரத தேசமெங்கும் 3 முறை விஜயம் செய்தார். இவருடைய ஸ்ரீபாதம் படாத இடமே இல்லை அப்படின்னே சொல்லப்படுறது. இவர் பெரிய யோகியாக விளங்கிய ஒரு சித்த மகாபுருஷராவர். இவர் தன்னுடைய யோக வன்மையால் விலங்குகள் கிட்ட கூட இவர் பேசக்கூடிய அந்த சக்தியை இவர் கொடுத்து இருந்துருந்தார்னு சொல்லப்படுறது. இந்த 63 நாயன்மார்களிலும் ஒருத்தர் சேரமான் பெருமான் நாயனார் இந்த திறமை பெற்றிருந்தவர். அவர் பேர் தான் களரிற்றறிவார் என்று பெரிய புராணம் சொல்கிறது நமக்கு. இதுக்கு நடுவில் மந்தபட்டர் அப்படின்னு ஒரு அறிஞர் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ஒரு கிரந்தம் எழுதுகிறார், சித்த விஜய மகாகாவியம் அப்படின்னு. அந்த கிரந்தத்தில் இவருடைய இந்த ஆச்சாரியாளுடைய பெருமைகள் எல்லாம் கூறப்பட்டு இருக்கிறது. இவரும் இவருடைய குருநாதர் போன வழியில் போய் அதே கோகர்ண க்ஷேத்திரத்தில் லிங்க ரூபியாக சித்தியடைகிறார். இவர் சித்தியான வருஷம் 548 AD. இவர் காஞ்சி காமகோட்டி பீட்டத்தை அலங்கரித்த காலம் 21 ஆண்டு பொற்காலம். ஒரு ஆஷாட சுக்ல பிரதமா திதி அன்னைக்கு சித்தியடைகிறார். அடுத்ததாக 26வது ஆச்சாரியாலை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.